எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் நிறைய பேர் கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய அப்டேட், புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துறது, இது எல்லாமே இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான் இப்போ நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருந்தாலும் மக்கள் இதைத்தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூகுள் மெசேஜஸில் சமீபத்தில் ஒரு பட்டன் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத ஸ்பேம் எஸ்எம்எஸ், அதே மாதிரி ஸ்பேம் ஆர்சிஎஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமா ஒரு பட்டன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த பட்டனோட நேம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பட்டன். அதாவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பட்டனை தான் கூகுளோட மெசேஜஸ்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் மெசேஜஸோட புதிய அன்சப்ஸ்கிரைப் பட்டன். அந்த பட்டன் எங்கெல்லாம் டிஸ்பிளே பண்றாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பேம் எஸ்எம்எஸ், ஸ்பேம் ஆர்சிஎஸ் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த பிரத்யேகமான அன்சப்ஸ்கிரைப் பட்டன். வாங்க எங்க இருக்குன்னு நம்ம பாத்துடலாமா? உங்க ஆண்ட்ராய்ட் ஃபுல்ல கூகுள் மெசேஜஸ் இருக்கும்ல, அதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணோன்னா இந்த மாதிரி வள கொலன்னு நிறைய மெசேஜ் வந்து விழுந்திருக்கும். அதுல ஒண்ணு நான் ஓபன் பண்ணி இந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு மெசேஜை நான் ஓபன் பண்ணிட்டேன், வந்த எஸ்எம்எஸ் நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ கீழே பாத்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் டு ஸ்டாப் ரிசீவிங் மெசேஜஸ் ஒரு பேனர் மாதிரி தொங்க விட்டுருக்காங்களா, பக்கத்துல ஒரு எக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தோம்னா இது டெலிட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. இப்போ இருந்தாலும் அன்சப்ஸ்கிரைபை தட்டி விடுவோம். தட்டுனா இந்த மாதிரி வரும். வரும்போது இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேங்க்லேருந்து அடிக்கடி நிறைய விளம்பர மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் பேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த ஓடிபி, முக்கியமான விஷயங்கள், அது எல்லாத்தையும் தடுக்கலாம் முடியாது. இந்த அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் அதை தடுக்காது. பாக்கி எல்லா விஷயங்களையும் ஃபில்டர் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு வேணா நீங்க இந்த செட்டப்பை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதர்னு கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு போனால் டெல் அஸ் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். எதுக்காக இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இல்லாமல் பெர்மனண்ட்டாக ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா, இப்போ எங்கேருந்து மெசேஜ் வந்திருக்கோ அதோட நேம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு. அதுக்குள்ளே போயிடலாம். போனால் இங்கே அன்சப்ஸ்கிரைப் பெர்மனண்டா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தட்டுவோம். தட்டினா நீங்க முன்னாடி பார்த்த அந்த செட்டப்பே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்ன சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிசினஸ் சென்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டப் வந்து எங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லது. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூடியூப்காரன் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். ஸோ அதில் ஒன்று தட்டி விட்டுக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.